உழைப்பு தடுப்பு மற்றும் முறைப்படுத்துதல் சட்டம் 1986 திரும்பப் பெறவும், குழந்தைகளின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 அமுல்படுத்த கோரியும் குழந்தை உழைப்பு எதிர்ப்பு பிரச்சாரம் CACL தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சார்பாக இங்கு நடத்தக்கூடிய குழந்தை உழைப்பு எதிர்ப்பு தினத்திற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தை உழைப்பு எதிர்ப்பு பிரச்சாரம் என்று சொல்லக்கூடிய CACL ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்தியாவிலே தொடங்கப்பட்டு 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே 20-25 மாவட்டங்களுக்கும் மேலான அனைத்து மாவட்டங்களிலுமே மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தைகளே, அதேபோல பள்ளிக்கு வெளியே உள்ள அனைத்து சிறார்களும் குழந்தை தொழிலாளர்களே என்ற ஒரு நிலைப்பாட்டை குழந்தை உழைப்பு எதிர்ப்பு பிரச்சாரம் கொண்டுள்ளது. அதேபோல இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் இப்பொழுது வந்திருந்தாலும் 18 வயதுக்குட்பட்ட அனைவருக்கும் இலவச கட்டாய தரமான சமமான கல்வி கிடைக்க வேண்டும் என்பது CACL நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொதுப்பள்ளி கல்வி முறை மூலமே குழந்தைகளுக்கு இத்தகைய ஒரு உரிமை கிடைக்கும் என்ற நிலைப்பாட்டையும் CACL கொண்டுள்ளது. இப்பொழுது வந்துள்ள இந்த குழந்தைகளின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்திலே 14 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் விடுபட்டுள்ளார்கள். அதேபோல 5 வயதுக்கு குறைவான குழந்தைகளும் விடுபட்டுள்ளார்கள் என்று சில குறைபாடுகள் இருந்தாலும் இதில் ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கும் மேலாக மறுக்கப்பட்டு வந்த கல்வி இப்பொழுது நிறைய குழந்தைகளுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதேபோல தனியார் பள்ளிகளிலுமே 25% இடஒதுக்கீடு வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கு இப்பொழுது நலிந்த பிரிவினருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல பள்ளி மேலாண்மை குழுவிலே பெற்றோர்களுக்கு 75% இடம் இருக்கிறது போன்ற ஒரு சில முற்போக்கான கருத்துக்கள் இருப்பதினாலே இது குறித்த பிரச்சாரம் செய்வதிலே குழந்தை உழைப்பு எதிர்ப்பு பிரச்சாரம் ஈடுபட்டுள்ளது. யுனிசெஃப் நிறுவனத்தினுடைய உதவியினுடனே இந்த சட்டத்தை குறித்தும் மாதிரி விதிகள் குறித்தும் 19 மாவட்டத்திற்கும் மேலாக CACL பிரச்சாரம் மேற்கொண்டது. அது மட்டுமல்லாமல் அதற்கு முத்தாய்ப்பாக மாநில அளவிலான ஒரு கருத்தரங்கையும் இங்கு வைத்து தமிழ்நாட்டு மாதிரி விதிகளிலே எத்தகைய கருத்துக்கள் இடம்பெற வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையையும் பள்ளி கல்வி இயக்குனருக்கும் செயலாளர்களுக்கும் அனைவருக்கும் கல்வி இயக்கத்தினுடைய இயக்குனருக்கும் CACL வழங்கியது. அந்த நிகழ்ச்சியிலே CACT, TN Forces, எய்ட் இந்தியா போன்ற அமைப்புகளும் CACLக்கு துணை நின்றது. இந்த மாவட்ட அளவிலான கருத்தரங்குகளையும் அந்த மாநில கருத்தரங்கையும் நடத்துவதற்கு யுனிசெஃப் நிறுவனம் நமக்கு ஆதரவு வழங்கியது. அதேபோல இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கும் யுனிசெஃப் நிறுவனம் நமக்கு ஆதரவு வழங்கியுள்ளது என்பதையும் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு கருத்துரை ஆற்ற வந்துள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தரும் தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையத்தினுடைய முன்னாள் தலைவருமான முனைவர் வசந்தி தேவி அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வருக என வரவேற்கின்றேன். அதேபோல இங்கு கருத்துரை ஆற்ற வந்துள்ள யுனிசெஃப் நிறுவனத்தினுடைய குழந்தை பாதுகாப்பு வல்லுநர் திருமிகு வித்யாசாகர் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வருக என வரவேற்கின்றேன். இங்கு நம்மிடையே இளம் குழந்தைகளுடைய கல்வி குறித்து பேச வந்துள்ள தமிழ்நாடு போர்சஸ்னுடைய அமைப்பாளர் முனைவர் சண்முக வேலாயுதம் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வரவேற்கின்றேன். பெண் குழந்தைகளுடைய கல்வி குறித்து நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்துள்ள குழந்தை உழைப்பு எதிர்ப்பு பிரச்சாரத்தினுடைய முன்னாள் மாநில அமைப்பாளரும் அருணோதயா நிறுவனத்தினுடைய தலைவருமான வெர்ஜில் டி சாமி அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வரவேற்கின்றேன். ஆதிவாசி குழந்தைகளுடைய கல்வி குறித்து நம்முடைய சிறப்புரையாற்ற வந்துள்ள குழந்தை உழைப்பு எதிர்ப்பு பிரச்சாரத்தினுடைய மேற்கு மண்டல அமைப்பாளரும் VRDP நிறுவனத்தினுடைய தலைவருமான திரு ரங்கநாதன் அவர்களை இதிலே ஆசிரியர்களுடைய பங்கு குறித்து நம்முடைய சிறப்புரையாற்ற வந்துள்ள தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினோட மாநில பொருளாளர் திரும்பி மோசஸ் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வரவேற்கின்றேன். இதனுடைய தலித் குழந்தைகளுடைய கல்வி குறித்து பேச வந்துள்ள
குழந்தை உழைப்பு எதிர்ப்பு பிரச்சாரத்தினுடைய தெற்கு மண்டல அமைப்பாளர் திருமிகு வனராஜன் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வரவேற்கிறேன். இங்கு நமக்கு சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய குழந்தை உரிமை மற்றும் முன்னேற்ற மையத்தினுடைய துணை இயக்குனர் திரு தென்பாண்டியன் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வரவேற்கின்றேன். இந்த குழந்தை உழைப்பு எதிர்ப்பு பிரச்சாரம் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 25க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலே சிறப்பாக செயல்பட்டு இருக்கின்றது. அத்தகைய சிறப்பை நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிஎஸ்னுடைய அனைத்து மாவட்ட அமைப்பாளர்களையும் மண்டல அமைப்பாளர்களையும் நம்முடைய சிஎஸ்சிஎல் அமைப்பினுடைய முன்னாள் மாநில அமைப்பாளர்களான தாமஸ் ஜெயராஜ் மற்றும் நமக்கு இங்கு நன்றி உரை கூற வந்து கொண்டிருக்கக்கூடிய திரு சிலுவை வஸ்தியான் அவர்களையும் உங்கள் அனைவர் சார்பாக வரவேற்கின்றேன். நமக்கு இங்கு கலை நிகழ்ச்சி வழங்க வந்துள்ள அருணோதயா நிறுவனத்தினுடைய பெரியவர்களையும் சகோதரர் சிகா நிறுவன குழந்தைகளையும் உங்கள் அனைவர் சார்பாக வரவேற்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பெரும்பான்மையாக வந்துள்ள அருணோதயா நிறுவனத்தினுடைய அலுவலர்கள் மற்றும் இலக்கு மக்கள், சிசிஆர்னுடைய அலுவலர்கள் மற்றும் இலக்கு மக்கள், பசுமை அறக்கட்டளையினுடைய அலுவலர்கள், இலக்கு மக்கள் அவர்களையும் உங்கள் அனைவர் சார்பாக வருவார்கள் என வரவேற்கின்றேன். இங்கு நாம் ஒரு 300 பேர் அளவிற்கு தான் நம்முடைய கருத்துக்களை நாம் நேரடியாக வழங்கி கொண்டிருந்தாலும் இதை 3 லட்சம் மக்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு பொறுப்பை கொண்டிருப்பவர்களுடைய பத்திரிகை நண்பர்கள் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் அவர்கள் அனைவரையும் உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். மற்றும் இங்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்று நிறைய பேர் அதிக கருத்துரை வழங்க வேண்டுள்ளதால் தொடர்ந்து முடிக்கிறேன். நன்றி வணக்கம்.